அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சாரு இல்ல, அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கேட்கிறேன், கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கதான் கடற்கரையில தான் சமாதி வைக்கணுமா? இத கேட்டா என்ன ஆகும்? ஆனா நீங்க அது வேணும்னு யார்கிட்ட போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு அங்க அனுமதி கொடுத்தது, அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார். இப்ப அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் இல்ல? அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சாரு இல்ல, அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி. அதுதான் நான் சொல்றேன். அவர் அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்காக போராடி அது ஏத்துன்னு இருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் இட். பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ ஏதோ தீர்ப்போ கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க. ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள். அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்துக்கு அது மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா அந்த தர்காலேருந்து 15 மீட்டருக்கு அண்ணா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால முஸ்லிம்கள் அப்ஜெக்ட் பண்ணல. இந்த தீபத்தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார். 64.5 மீட்டர் எட்டி இருக்கு. அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்ல, அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல. அப்ப பண்றது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான். இந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.